ஆல் ரைட் நண்பாஸ், வெல்கம் டு பிளாஸ்ட் அப்டேட் வீடியோ. இது சொல்லி ரொம்ப நாள் ஆச்சுல. பை தி இப்போ ராயல் ரம்பிள் வந்து நடக்க போகுது. இன்னும் சில மணி நேரம் தான் இருக்குது. நம்ம தூங்கி ஏந்தால் போதும். சில பேர் ஹைப்பில் தூங்க கூட மாட்டாங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ என்ன கதை தெரிய வந்திருக்குன்னா, நிறைய பேர் ஹைப்பாக இருப்பீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க ராயல் ரம்பிளுக்காக. அண்ட் பிராக் ஃபேன்ஸ் வந்து பிராக்காக தவிச்சுன்னு இருக்காங்க. அண்ட் ஒரு அப்டேட் கூட இருந்தது. டபிள்யூ பார்த்தா மேபி பிளான் பண்ணுறாங்க, ட்ரிபிள் எச் பிளான் பண்ணுறாரு பிராக்கோட ரிட்டர்ன் ராயல் ரம்பிளில் ப்ளேஸ் பண்ணலான்னு. அண்ட் ஃபைனலி இப்போ அந்த ராயல் ரம்பிள் நடக்க போகுது. ஸோ அஃப்கோர்ஸ் பிராக் ஃபேன்ஸ்க்கு வந்து அந்த கொஷின் இருக்குது, பிராக் வருவாரா வர மாட்டாரா. பட் இந்த ஹாப்பி நியூஸ்லாம் பார்த்தா எல்லாம் குப்பை தொட்டியில். ஏன்னா ரீசெண்ட்லி ஒரு ஷாக்கிங் நியூஸ் தெரிய வந்திருக்கு. அண்ட் அந்த ஷாக்கிங் நியூஸ் என்னென்னா, ஸோ இது வரைக்கும் நமக்கு என்ன தெரியும்னா, பிராக் வந்து கிளியராக இந்த கேஸில் வந்து மென்ஷன் பண்ணல, இன்டைரக்டாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. லைக் ஃபார்மர் வேர்ல்டு UFC சாம்பியன் அண்ட் ஃபார்மர் WWE சாம்பியன் அந்தமாரி. ஆனால் இங்கே ஒருத்தன் தான் அது பிராக்னு எல்லாருக்கும் வந்து தெரியும். பட் இன்னைக்கு ஒரு அப்டேட் வருது. அண்ட் இதில் அஃபிஷியலி நல்லா கேளுங்க, அஃபிஷியலி பார்த்தோன்னா பிராக்கோட நேம் வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ எஸ், ஜெனரல் கிராண்டோட இந்த லா சூட்டில் பிராக் பார்த்து கிளியராக மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தோன்னா இன்டைரக்ட்லி இருந்தது. பட் இப்போது அவரோட நேம் பார்த்தா வந்துடுச்சு. எப்படி வின்ஸ் வந்து கன்ஃபார்மாக இருந்தார்ல, அதேமாரி இப்போ பிராக்கும் வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டார். அவரோட நேம் இதில் இருக்குது. ஏன் இருக்குது ஏது அப்படின்னா ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் வீடியோவில். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். நான் வந்து அதெல்லாம் ரிப்பீட் பண்ண விரும்பல. இப்போ இது ரிலேட்டட் பார்த்தா நிறைய விஷயம் இன்டர்நெட்டில் போயின்னு இருக்குது. பட் நான் அதை பற்றி இப்போ பேச விரும்பல. ஏன்னா இப்போ நம்ம ராயல் ரம்பிள் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த விஷயத்தை நான் இதோட விடுறேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து அப்கமிங் அப்டேட் வீடியோஸில் பிராக்கோட அப்டேட் வந்து பார்க்கலாம். பட் இந்த அப்டேட் வந்து ஹாப்பி நியூஸ் டெஃபினெட்லி கிடையாது. பிராக் லெசர் ஃபேன்ஸ்க்கு வந்து டெஃபினெட்லி இது வந்து ஒரு பெரிய பேட் நியூஸ். இன்ஃபேக்ட் ஒரு வேர்டில் சொல்லணும்னா, இந்த இன்டர்நெட் என்ன சொல்லுதுன்னா, இனிமேல் பிராக்கை நீங்கள் டபிள்யூவில் பார்க்கவே முடியாது. கடைசியாக பிராக்கை நம்ம பார்த்தது அந்த கோடியோட மேட்ச் தான். பிராக் கேரக்டர் பிரேக் பண்ணியிருப்பார், கோடி ஹாக் பண்ணியிருப்பார். யாருக்கு தெரியும், பிராக்குக்கு அப்பயே தெரியும் போல் நான் மாட்ட போகிறேன்னு. ஸோ என்ன எதுன்னு தெரில. பட் எஸ், இந்த மாதிரி இன்டர்நெட்டில் பேசப்படுது. ஓகே, பேக் டு ராயல் ரம்பிள். ஸோ ராயல் ரம்பிள் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சில நேம்ஸ்லாம் வந்து ரூமர்ஸில் போயின்னு இருக்குது, இவங்க வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறாங்கன்னு. முதல்ல ஜேட் கார்கில் ஆள் வந்து ரொம்ப நாளாக காணும். ஸோ அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி ஒரு இது ரூமர்ஸ் வந்து போயின்னு இருக்குது. இன்னொரு சைடில் நம்மளோட ஜாக் ரைடர், உங்களுக்கே தெரியும் அப்டேட் வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா எப்போல்லாம் ராயல் ரம்பிள் வருதோ அப்போல்லாம் வந்து இவரோட நேம் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அகைன் நேம்ஸ் வந்து இருக்குது. ஆனால் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து அதர் ப்ரமோஷனோட ரெஸ்லர்ஸை வந்து வர வைக்கிறாங்க. தென் நம்மளோட அலிஸ்டர் பிளாக், மலைக்கா பிளாக், அவர் பார்த்தீங்கன்னா ரூமராக இருக்கார். அண்ட் தென் ஒரு ஸ்ட்ராங் ரூமர் நம்ம பார்க்கணுன்னா அது வந்து நம்மளோட ஃபெனாமினல் ஒன் ஏஜே ஸ்டைல். ஃபைனலி அவரை வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். இப்போலாம் பார்த்தோன்னா ஏஜே ஸ்டைலில் வந்து இந்த புது பசங்களாக இருக்காங்களே, நியூ ஜென்ரேஷன் கிட்ஸ், இவங்களாம் வந்து ஏஜேவை மதிக்கவே மாட்டுறாங்க. ஏஜே தானே அந்த மாதிரி பார்க்குறாங்க. ஏஜ் எந்த மாதிரி கோட்டுன்னு தெரில. சரி விடுங்க, ஏஜே வந்து வர மாதிரி ரூமர்ஸ் வந்து போயின்னு இருக்குது. தென் ஓவராலாக சொல்லணும்னா கோல்போக்கோட நேம் வந்து வந்துன்னு இருக்குது, அவர் வர போகிறாருன்னு. அண்ட் தென் அலெக்சா பிளஸ்ஸு, டிஎன்ஏவோட உமன் சாம்பியன் இருந்தாங்களே ஜார்டன், அந்த அவங்க நேம்னு நினைக்கிறேன். அவங்க டாப் சிக்லர் மேபி வரலாம். இல்லை நம்மளோட யார் பெக்கி, ஏஜேலி அண்ட் த ஃபைனல் பாஸ் த ராக், இந்த மாதிரி பல நேம்ஸ் பார்த்து ரூமராக இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவங்கள எல்லாருமேலாம் வந்துட மாட்டாங்க. அண்ட் இன்னொரு அப்டேட் நான் பார்த்துருந்தேன். ரீசெண்ட்லி WWE அண்ட் டிஎன்ஏ பார்த்தோன்னா பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எப்பயும் ஒரு அப்டேட் பார்த்துருந்தேன். அண்ட் அந்த வகையில் டிஎன்ஏல இருக்கிற ரெஸ்லர்ஸ் கூட வந்து அஃப்கோர்ஸ் ஒரு அப்பீரன்ஸ் வந்து பண்ணலாம் இந்த டிஎன்ஏன்ற ராயல் ரம்பிளில். உமன்ஸ் ராயல் ரம்பிளில் அந்த ஜோர்டன் சொல்லியிருந்தால அவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மென்ஸில் பார்த்தோன்னா யார் வருவாங்க, ஜோ ஹென்ரி வருவாரா, டாப் சிக்லர் ஃபார்மர் WWE சூப்பர் ஸ்டார், இல்லை ஃபார்மர் 3 பேரும் ஃபார்மர் தான். அது வந்து முஸ்தஃபா அலியாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்மளோட ஜாக் ரெட்டராக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா 4 நேம்ஸ் வந்து இருக்கு. அண்ட் நம்மளோட அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸோட டைட்டில் ரெயின் பார்த்தீங்கன்னா 300 days வந்து தொட்டுடுச்சு. எஸ் கைஸ், 300 நாட்கள் ஆயிடுச்சு அவர் வந்து ஆஸ் அ சாம்பியனாக இருந்து. இதில் நீங்கள் எவ்வளோ ரேங்க் பண்ணுறீங்க இவரோட டைட்டில் ரெயினை மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இதுவாக இருந்தது. ஏன்னா ரோமனோட டைட்டில் வேறு மாதிரி இருந்தது, ஐகானிக்காக இருந்தது. அதனால அவர் வந்து தோக்கடிக்கும் போது கொஞ்சம் பேக்லாஷ் வந்து கிடச்சிது கோடிக்கு. பட் போக பார்த்தோன்னா இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்லா தான் இருக்குது. ஸ்டார்டிங்கில் ஏஜே வந்து கொஞ்சம் நல்லா பண்ணி விட்டாரு. தென் நடுவில் பார்த்தோன்னா ரேண்டி டீஸ் பண்ணதாக இருக்கட்டும். அண்ட் முக்கியமாக இப்போது கெவின்ஸ்லாம் சொல்ல தேவையில்ல, சூப்பராக என்டர்டெயின்மெண்ட் தராரு. ஸோ ஆக மொத்தத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து கோடியோட டைட்டில்
நான் என்ஜாய் பண்ணுறேன், நல்லா இருக்குது. அண்ட் ரீசெண்ட்லி இன்னொரு பெரிய அப்டேட் வந்துருக்கு. நான் பர்சனலி இதுக்காக ஹைப்பாக இருக்கேன். ஸோ W2K25 ஒரு கேம் வரப்போகுது, அதுவும் நம்மளோட ஃபோனில் எப்படி மொபைலில் வந்து வரப்போகுது அந்தமாரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. நான் இதுக்காக வெயிட் பண்ணுறேன். டபிள்யூவில் பார்த்தா நான் சில கேம்ஸில் ஆடி இருக்கேன், பட் இப்போ நான் அதெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஏன்னா டைம் கிடையாது, சீக்கிரமாக இந்த வீடியோ அப்லோட் பண்ணணும். ஸோ ஃபோனில் வரப்போகுது. அண்ட் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட ஜான்சனை பற்றி. எஸ், நாளைக்கு ஃபைனலி நம்ம வந்து ஜான்சனாவை பார்க்க போகிறோம். ஜான்சனோட இந்த ஃபேர்வெல் டூர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அவர் நாளைக்கு வரப்போகிறாரு, இனிமேல் அவரை பார்க்க போகிறோன்னு பார்த்து நான் சந்தோஷப்படுறதா இல்லை இது கடைசின்னு பார்த்து நான் சேட் ஆகிறதுன்னு புரியல. ஏன்னா ஒரு மாதிரியா ரியாக்ஷன் பார்த்தோன்னா கிரேவாக இருக்குது. ஓகே ஃபைன். ஸோ ரீசென்ட்லி ஜான்சனை வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாரு, நியூ மர்ச்சன்டைஸ். நீங்கள் ஃபோட்டோ வந்து பார்த்துருக்கீங்க, கேப்பு, ஷூ அண்டு டிஷர்ட் எல்லாமே. தென் பார்த்தீங்கன்னா இன்னொரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாரு இன்ஸ்டாவில் உங்களுக்கே தெரியும், இடகடமாக போடுவார். அண்ட் அது என்னென்னா ஒரு ஃபேனை வந்து கார்ட்போர்டு வச்சுருப்பாப்புல அந்த போஸ்டர். அதில் என்ன எழுதியிருக்கணும், ஜான்சனா மட்டும் பீஸ் மேக்கரோட பர்சனாலிட்டியில் வரல, அந்த கேரக்டரில் வரல, ட்ரெஸ்ஸில் வரலன்னா நாங்கள் வேறு மாரி ஆகிடுவோம். அந்தமாரி பார்த்தா டிசப்பாயிண்ட் ஆகிடுவோம். ஃபேன் வந்து அந்தமாரி இமோஷன் காட்டுற மாதிரி அந்த போஸ்டரில் எழுதியிருக்கோம். அது வந்து தன்னோட இன்ஸ்டா போஸ்ட்டில் வந்து ஒரு போட்டிருப்பாரு. ஸோ நாளைக்கு நம்ம ஜான்சனாவை பீஸ் மேக்கரோட லுக்கில் பார்ப்போமா? பீஸ் மேக்கர் நான் பார்த்துருக்கேன், எஸ் நல்லா இருந்தது. ஆனால் அந்த லுக்லலாம் வரமாட்டார் எனக்கு தோணுது. அண்ட் ரீசென்ட்லி நம்மளோட கேம் ஹர்னர் ட்ரிபிள் ஹெச்சை பார்த்தா ஹால் ஆஃப் ஃபேமில் போட போகிறாங்க, இன்டெக்ட் பண்ண போகிறாங்க. ஐடியா யாருது? ஐடியா வந்து நம்மளோட ஷான் மைக்கேல் அண்ட் அண்டர்டேக்கர் இவங்க 2 பேர் வந்து பிளான் பண்ணி இந்த மாதிரி ட்ரிபிள் ஹெச்சை இன்டெக்ட் பண்ண போகிறாங்க. இந்த வாட்டி ஹால் ஆஃப் ஃபேம் 2025 இது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்மளோட ஸ்டெஃப்னிக்கு அது வந்து சர்ப்ரைஸாக இருந்தது. அந்த வீடியோ ஃபுல்லாக நான் பார்த்தேன், நல்லா இருந்தது. அண்ட் ட்ரிபிள் ஹெச் ஃபஸ்ட்டு ஆஸ் அ டிஎக்ஸாக வந்து போட்டிருக்காங்க, பட் ஆஸ் அ கேம் ட்ரிபிள் ஹெச் ஹானர் அவரை பார்த்தினா இண்டிவிஜுவலாக வந்து போட போகிறாங்க. ஆனால் கேள்வி என்னென்னா, அவரை யார் இன்டெக்ட் பண்ண போகிறா? அவரோட ஒய்ஃபான ஸ்டெஃப்னி ட்ரிபிள் ஹெச் இன்டெக்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான நம்மளோட ஷான் மேக்கல் போட போகிறாரா, இல்லை வந்து யார் நம்மளோட அண்டர்டேக்கர் இவ்வளோ வந்து ரொம்ப க்ளோஸில் இருக்கார். ஸோ இவங்க 3 பேரில் யார் ட்ரிபிள் ஹெச்சை இன்டெக்ட் பண்ணணும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ கங்க்ராச்சுலேஷன் டு கேம் ட்ரிபிள் ஹெச். அண்ட் இந்த கங்க்ராச்சுலேஷன் நம்மளோட ஆர்த்தூத் கூட கொடுத்துருக்காரு ட்ரிபிள் ஹெச்சுக்கு. ஆனால் என்ன, ட்ரிபிள் ஹெச்னு சொல்லி அவர் வந்து டமோசோ சாம்போட ஃபோட்டோ வந்து போட்டிருக்காரு. அண்ட் டமோசோ சாம்போவை கங்க்ராச்சுலேஷன் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கே தெரியும் ஆர்த்தூத் எப்படி என்ன இதுன்னு. ஸோ அவர் வந்து மஜாவாக அவரோட கேரக்டரில் இருக்கார். அண்ட் இந்த உமன்ஸோட ராயல் ரம்பிளில் ஏஜிலி உண்மையிலே வர போகிறாங்களா? ஏன்னா இந்த ராயல் ரம்பிள் முன்னாடி பார்த்தோன்னா அதிகமாக வந்து ரூமர் இன்னும் பார்த்தோன்னா சூடு பிடிக்குது. இன்ஃபேக்ட் பேட் மெக்கஃபியோட ஷோவில் நம்மளோட சிஎம் பங்க் கூட பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணியிருக்காரு. எஸ், ஏஜெலியோட ரிட்டர்னை வந்து டீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஏன்னு தெரில, பட் ஏஜெலி உண்மையிலே ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க போல் அந்தமாரி ஃபீல் ஆகுது. நிக்கி பெல்லா ஏன்னா அவங்க வந்து வந்திருந்தாங்க நெட்ஃப்ளிக்ஸ் இதில். ஸோ அப்போ கூட எனக்கு இது தோணுது. ஏன்னா ரீச் பயங்கரமாக கிடச்சிது, அது எவ்வளோன்னு உங்களுக்கே தெரியும். அண்ட் ஏன் கிடச்சிதுன்னு அதுவும் உங்களுக்கு தெரியும். பை த வே ஏஜெலியோட ரூமர்ஸ் பயங்கரமாக வந்து போயின்னு இருக்கு. அண்ட் அவரோட ஹஸ்பண்டோ பார்த்தா ஒரு வகையில் டீஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஆல்சோ இந்த பேட் மெக்கஃபி ஷோவில் நம்மளோட ஸ்டெஃப்னி மிக்மேன் கூட வந்திருக்காங்க. அதை பற்றி நான் லேட்டராக பேசுகிறேன். ஆனால் சில விஷயம் இப்போதைக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த ராயல் ரம்பிள் ரிலேட்டட் நம்ம பேசுகிறோட. அதனால ராயல் ரம்பிள் ரிலேட்டட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ராயல் ரம்பிளில் there will be a lot of surprises at Royal Rumble. அந்தமாரி பார்த்தோன்னா நம்மளோட ஸ்டெஃப்னி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சர்ப்ரைசஸ் நிறைய இருக்க போகுது அந்தமாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதோ குக் பண்ணுறாங்க போல். அண்ட் நான் இதை எதிர்பார்க்கல, அவுட் ஆஃப் த பாக்ஸ் இந்த பிக்கு வந்து வருது. எஸ், பிளட் லைன் கூட நம்மளோட ஸ்டெஃப்னி ஹேங் அவுட் பண்ணுற மாரி. இது ஏன்னா நம்மளோட ஸ்டெஃப்னியோட ஏதோ ஒரு சேனல் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸ்டெஃப்னி பிளேசஸ், அவங்க எந்தெந்த பிளேஸ்லாம் விசிட் பண்ணுறாங்க அந்தமாரி நினைக்கிறேன். ஸோ அதில் பிளட் லைன் பார்த்தோன்னா ஒரு செக்மெண்ட் இருக்கும் போல். அண்ட் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட பில் கோல்பர்க் பற்றி. கோல்பர்க் ரிலேட்டட் என்ன அப்டேட் வந்திருக்குன்னா, கோல்பர்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐ எம் திங்கிங் ஐ எம் டூயிங் ஆல் த திஸ் எஸ் ஃபார் ஒன் நைட். அதாவது அவரோட கடைசி ரன் இருக்குல்ல டபிள்யூவில், அதுக்காக அவர் வந்து வேறு லெவலில் ட்ரைனிங் பண்ணின்னு இருக்காரு, ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணின்னு இருக்காரு. அண்ட் இன்னைக்கு நடந்த ஸ்மாக் டவுனில் ஸ்டெஃப்னி தன்னோட பொண்ணு கூட பார்த்தா அந்த ஷோ அட்டென்ட் பண்ணியிருந்திருக்காங்க. நீங்கள் லைவாக பார்த்துருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. அண்ட் ஏன்றது உங்களுக்கே தெரியும், நான் ராயல் ரம்பிள் எந்த இடத்துல நடக்க போதோ அந்த இடத்துல இருக்காங்க, அதனால அவங்க வந்திருப்பாங்க. அண்ட் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட பீப்புள் சாம்ப் த ராக் பற்றி. நம்மளோட ஃபைனல் பாஸ் த ராக்
இந்த ரம்பிளில் வரப்போகிறாரா? சில ரூமர்ஸ் இருக்குது, கடைசி வரைக்கும் 30 மென்ஸ் ராயல் ரம்பிள் தானே, 30 வரைக்கும் முடிஞ்சிருமா. அண்ட் கடைசியில் ராக் வந்து தன்னோட ஃபைனல் பாஸ் பவர் யூஸ் பண்ணி 31 அவர் வந்து வரலாம், அந்த மாதிரி ரூமர்ஸ் போயின்னு இருக்குது. ஆனால் இது டோட்டலி எப்படி சொல்கிறது, யூஸ்லெஸ்ஸு அண்ட் ட்ராமா தான், ஃபேன்ஸோட ஸ்பெக்குலேஷன் தான். என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் ஹெச்சோட யாரால இந்தமாரி ராக் தன்னோட பவர் யூஸ் பண்ணி 31 வருது அவுட் ஆஃப் த ரூல்ஸ் அந்த மாதிரி எனக்கு தோணலை. ஆனால் ராக் வரவே மாட்டாருன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா WWE வந்து அஃபிஷியலி ஒரு வீடியோ பேக்கேஜில் நம்பர் 1 அந்த 3, 2, 1 வரல, அதில் 1ல் ராக்கை வந்து காமிச்சிருக்காங்க. அதாவது ஒரு ஃபேனை வந்து ஷோ பார்க்க போகிறாங்கன்னா இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்ப்போம். அண்ட் அதில் ராக் இருக்குன்னா ஏன் நாங்கள் ராக்கை எதிர்பார்க்கக்கூடாது? இதே WWE வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க. இது ரூமர்ஸ் அப்டேட்லாம் கிடையாது. WWE அஃபிஷியலி தன்னோட சேனல்ஸில் இந்த வீடியோவில் பார்த்தோன்னா அதை வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ராயல் ரம்பிளுக்காக எவ்வளோ ஹைப்பாக இருக்கீங்க மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோட ப்ரெடிக்ஷன் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ சும்மா ஒரு ஐடியாக்காக.